வணக்கங்க. கரெக்ட் செல்லுங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். விஜய் வந்து அன்னைக்கு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் சடனா வந்து மதுரையில வந்து மாநாடு 2வது மாநில மாநாடு வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பொதுக்குழு கூட்டத்தில வந்து முடிவு பண்ணாங்க. ஆனா டேட் எல்லாம் எப்பன்னு அனௌன்ஸ் பண்ணல. ஆனா சடனா வந்து நேற்று வந்து ஒரு அறிவிப்பு வந்தது. என்னன்னா மதுரையில வந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி வந்து 2வது மாநில மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆ ரொம்ப தொண்டர்கள் அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவால்ல. ஏன்னா வந்து எலக்ஷனுக்கு இன்னும் 10 மாசம் இருக்கு. எல்லா கட்சிகளும் வந்து பிரச்சாரம் அதெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிங்கிறப்ப இவங்களும் வந்து அது மாரி வந்து ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் உற்சாகமா இருக்கிறாங்க. அது வந்து மதுரையில வந்து என்ன 25ஆம் தேதி ஸ்பெஷல்னா, அன்னைக்கு வந்து விஜயகாந்த் அவர்களோட பிறந்த நாள். அவரும் மதுரையை சேர்ந்தவர் தான். அவரோட பிறந்தநாள் வந்து ம் ஆகஸ்ட் 25. ஸோ அன்னைக்கு வந்து வச்சிருக்கிறாரு. அதுவும் அன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா, அன்னைக்கு வந்து சண்டே கிடையாது, மண்டே. யூசுவலா வந்து எல்லா கட்சிகளும் வந்து மாநாடு நடத்துனாங்கன்னா சண்டே தான் பண்ணுவோம். ஏன்னா சண்டே வந்து எல்லாம் வீட்ல இருப்பாங்க, லீவு. எல்லாரும் மாநாடுக்கு வருவாங்க, கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. மண்டேன்னா ஆஃபீஸ், ஸ்கூல் மத்ததெல்லாம் இருக்கும். ஸோ வேலைகள் இருக்கும்னு சொல்லி வைக்க மாட்டாங்க. ஆனா இவரு வந்து அன்னைக்கு அவரோட பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால வந்து அன்னைக்கு வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன், மண்டே. ஸோ ஒரு வித்தியாசமா இருக்குது. அதுவும் வந்து எங்கன்னா யூசுவலா வந்து மதுரைனாவே ஒரு தமுக்க மயிலாட் தான் வைப்பாங்க எப்போதுமே யூசுவலா. ஆனா இவர் வந்து அங்க வைக்கல. இதுவரைக்கும் மாநாடே நடத்தப்படாத ஒரு இடம் வந்து பாரப்பட்டி, அதாவது மதுரையிலேருந்து இது தூத்துக்குடி போற ஹைவேஸ்ல வந்து பாரப்பட்டிங்கிற ஊர்ல வந்து மாநாடு வந்து நடத்துறாங்கன்னு சொல்லி நேத்து வந்து பூமி பூஜை எல்லாம் போட்டாங்க. ரொம்ப சத்தமே இல்ல. போடுறாங்க ஒண்ணுமே ஒரு முன்னாடியே ஒரு விளம்பரம் மாரி போடுறாங்க. முன்னாடி கேள்விப்படுவோம். ஆனா இப்ப சடனா வந்து அனௌன்ஸ் பண்ணி இதுவும் போட்டுட்டாங்க. அதுக்கே வந்து அவ்வளோ ஒரு குட்டி மாநாடு மாரி, ஒரு மினி மாநாடு மாரி அவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதுல வந்து ஒரு 500 ஏக்கர் நிலம் வந்து எடுத்துருக்குறாங்க. எடுத்து வந்து பார்க்கிங்க்கு பக்கத்துலயே பார்க்கிங்க்கு, அப்புறம் சாப்பாடுக்கு அதுக்கெல்லாம் தனியா அங்கேயே வச்சுட்டு, ப்ளஸ் மீட்டிங் நடக்கிறதுக்கும், இதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து இடம் பத்தல. இன்னும் கொஞ்சம் கேட்டிருக்கோம். வந்தோனே அத சேர்த்து அந்த இடத்துல சொல்லி அடுத்த மாசத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இப்பயே வந்து போலீஸ்ல வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து எஸ்பி கிட்ட போய் மனு குடுத்துருக்கிறாரு. அதோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவரு. குடுத்துட்டு இது மாரி வந்து மாநாடு நடத்துறதுக்கு பர்மிஷன் கேட்டுருக்குறாங்க. அவங்க ஏதோ ஒரு 50 கொஸ்டின்ஸ் கேட்டுருக்குறாங்க. யார் யார் வருவா? எந்தெந்த விஐபி வருவா? விஜய் எப்படி வருவாரு? என்ன ஏது பார்க்கிங் அத பத்தியெல்லாம் கேட்டு நெறைய ஒரு 50 அது கேட்பாங்க கண்டிப்பா. அது மாரி கேட்டு அதுக்கெல்லாம் வந்து இவங்க பதில் குடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து இது அதே மாரி ஏற்கனவே மாநாடுல நடக்காத புது இடமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க போய் ஃபர்ஸ்ட்டு விசிட் பண்ணி இடத்த பார்க்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. போலீஸ் சைட்லேருந்து வந்திருக்குது. இதான் வந்து இப்ப நியூஸுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இவரு ஒரு அறிக்கை மட்டும் தான் குடுக்குறாரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி அப்படிலாம் ரொம்ப ஒரு கிண்டல் பண்ணி ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் ஒவ்வொன்னா வந்து பார்த்தீங்கன்னா, மாநாடு அது நடத்துறதே பெரிய விஷயமா சொன்னாங்க. மாநாடு வந்து நடத்தினாரு. ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தினாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவில போய் சந்திச்சு பேசி பண்ணாரு. அதுக்கு வந்து குரல் குடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கஸ்டடி டெத் அஜித் குமார் விஷயத்துல பேசி அன்னைக்கு மறியல் பண்ணாங்க. இது மாரி ஒவ்வொன்னா நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதாவது வந்து இப்ப அன்னைக்கு வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாரு பார்த்தீங்களா? அப்போ வந்து ஒரு பேச்சு என்ன வந்துச்சுன்னா, நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சில பேரு 3 நிமிஷம் தான் பேசினாரு. டோட்டலா இவ்வளோ நிமிஷம் தான் பேசினாரு. என்ன இது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அவர் வந்துட்டு பண்ணாரு சொல்லி அவர் குறை சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அதாவது வந்து ஒரு போராட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு, அது எப்படி நடத்தணும், போராட்டம் நடத்தணும், அப்படி பண்ணணுங்கிறது அவங்கவங்க விருப்பம். எதிர்ப்பு குரல் கொடுக்கணும். நம்ம வந்து யாருக்கு அரசுக்கு வந்து எதிர்ப்பா வந்து நம்ம குரல குடுக்கணும். அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு தான் பண்றது. அது 3 நிமிஷம் பேசினாலும் சரி, 30 நிமிஷம் பேசினாலும் சரி, 3 மணி நேரம் பேசினாலும் சரி. நம்ம யாருமே பேச்ச கேட்டுட்டு நம்ம யாரும் வந்து ஓட்டு போட போறது கிடையாது. புரியுதுங்களா? அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து பிரசங்கம் பண்றவங்க, டிபேட்ல பேசுறவங்க, சொற்பொழிவு ஆட்டுறவங்க இவங்கலாம் நல்லா பேசுவாங்க. சில பேர் அழகா ரொம்ப நல்லா தமிழ் தெரிஞ்சவங்க, நல்லா அவங்க பேச்ச வந்து சில சமயத்துல கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் கேட்டு ரசிப்போம், கை தட்டுவோம், பிடிக்கும். அத கேட்கறதுக்குன்னே வந்து நெறைய பேர் வருவாங்க. ஆனா அதுக்காக வந்து நம்ம வந்து அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுவோமான்னு கேட்டா, கண்டிப்பா யாரும் அப்படி போட மாட்டோம். எப்படி போடணும், யாருக்கு போடணும் அவங்க முடிவு பண்ணி அது பிரகாரம் தான் பண்ணுவேன். ஆனா இது ஒரு குறை சொல்றாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படின்னா வென் இன் ரோம் டூ as the ரோமன்ஸ் டூ அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ரோம்ல இருந்தீன்னா ரோமன்ஸ் மாதிரி தான் நீ பிஹேவ் பண்ணும், அது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து அதை மற்றவங்க பண்ணுறாங்கன்னா, அரசியல்னா மற்றவங்க பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது இதுக்கு. இது வந்து அவங்கவுங்க விருப்பம். அவரே வந்து போன மீட்டிங்கில் என்ன சொல்லியிருந்தாருன்னா,
அதாவது மத்தவங்க அரசியல்னா இப்படி 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 இருக்கணும், இப்படி இப்படி பேசணும், இவ்வளோலாம் பண்ணணும் அப்படிலாம் சில சம்பிரதாயம் மாரி இருக்குது. நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டியது வந்து மக்களுக்கு என்ன செய்வோம், ஏது செய்வோம், எப்படி மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறணும், அவங்க அடிப்படை வசதிகள்லாம் எப்படி குடுக்கணும், அதுதான் நம்ம பேச்ச குறைச்சிடணும். குறைச்சிட்டு நம்ம வந்து நம்ம வந்து செயல்பாட்ட தான் காட்டணும்னு அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு விஜய். அது மாரி அவங்க வந்து அவருடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆனா குறை சொல்லணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி தான் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இதே வந்து நெறைய நேரம் பேசினா அதுக்கும் குறை சொல்லுவாங்க. சினிமாலேருந்து வந்துட்டு அதனால அவ்வளோ நேரம் பேசினோமா. ஸோ உலகம் இருக்குங்களே அது வந்து வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். ஸோ வையகம் இதுதானடான்னு சொல்லியிருக்காங்க. அது மாரி இவங்க எப்படி பண்ணாலும் குறை கண்டுபிடிக்க முடிவு பண்ணவங்களுக்கு, அது எதுல இருந்தாலும் குறை கண்டுபிடிச்சா இருப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லாரையும் எப்போதும் திருப்திப்படுத்த முடியாது. ஸோ நம்மளோட செயல் என்ன, கோல் என்ன, அதை பார்த்து நம்ம நேரா போயிட்டு இருக்கணும். அதுதான் ஒழிய குறை சொல்லணும்னு பதில் சொல்லிட்டு, அதுவும் பதிலும் சொல்றது கிடையாது. சொல்லிட்டு இருக்க முடியாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து எந்த நடிகருக்கும் ரசிகையோ, ஃபேன் எதுவும் கிடையாது நம்ம. நல்ல படமாக தான் போய் பார்ப்போம் நாங்க. பார்ப்போம். புடிச்சதுனா எந்த நடிகர் நடிச்சாலும் படம் தான் பார்ப்போம். அப்படிதான் ஒழிய, இந்த ரசிகரோட ஃபேன் அதனால தான் அப்படின்னு கிடையாது. ஆனா எதுக்குன்னா, ஒரு மனுஷன் வந்து அவ்ளோ வந்து நான் ஓகே நடிக்கிறேன்னு சொன்னா, கியூல வந்து ப்ரொடியூசர்ஸ் நிப்பாங்க. அவ்ளோ பேரு. அவருக்கு கால் ஷீட் கிடைக்காதா, படம் எடுக்க மாட்டான்னு சொல்லி அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஸோ அப்படி கியூ தான் நிற்கும். அது எல்லாருக்குமே தெரியும். அது பிடிச்சவங்களுக்கு பிடிக்காதவங்க எல்லாருக்குமே அதை ஒத்துக்குப்பாங்க தெரியும். அதே மாதிரி எவ்வளோ கோடி கேட்டாலும் பரவாயில்ல கொடுக்குறோம்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அவருக்கு பணம் இருக்குது, புகழ் இருக்குது, பேர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அவர் ஹாயாக வந்து படம் நடிச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு ஜம்முன்னு போகலாம். இது மாதிரி இங்கே எவ்வளோ பேச்சு வாங்குறது, ட்ரோல் பண்ணுறது, கிரிட்டிசிசம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை உருவாக்கி அதுக்கு எவ்வளோ பாடுபடணும் என்னன்னு தெரியும். அந்த மீட்டிங் பேசுறது போகிறது அது எவ்வளோ வேலைகள் இருக்குது. அதில் வந்து அது புதுசாக அடுத்தவங்களுக்கு நிறையா இருக்கும். எலெக்ஷன் வேறு அடுத்த வருஷம் வரனால பயங்கரமாக வேலை இருக்கும். அவ்வளோ சிரமப்பட்டு தான் வர முடியும். ஈஸி கிடையாது. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அதில் வந்து நம்ம வெற்றி பெறுறது, அதை நடத்துறது, அந்த எலெக்ஷன் போகிறதெல்லாம் அவ்வளோ பெரிய வேலை இருக்கும். ஸோ எதுக்கு ஒரு மனுஷன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அதுவும் வந்து படங்கள் இல்லை ஒரு பீரியட் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு போனால் கூட பரவாயில்ல, அவ்வளோ பீக்கில் இருக்கிறாரு. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு முன் வச்ச கால பின் வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு. மனசில் அப்பையிலேருந்து தோண்டிட்டு இருக்க மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அதுக்காக ஸோ அது எதுக்குமே அதெல்லாம் விட்டுட்டு வராரு. அதுக்கும் ஆசைப்படாமன்னா ஏதோ அவரால் முடிஞ்ச ட்ரை பண்ணணும் மக்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதான் வராரு. இந்த எண்ணம் தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ ஒரு மனுஷன் வந்து இந்த வயசில் வந்து இவ்வளோ விட்டுட்டு ஒருத்தர் வந்து பண்ணுறாரு, மக்களுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ எல்லாத்தையும் தாங்கிட்டு பண்ணுறாருங்கிறப்ப தான் அவர் மேலே வந்து எல்லாருமே வந்து அவர் என்ன சொல்கிறது, அவரை வந்து எல்லாரும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. அது பிரகாரம் தான் எல்லாருக்கும் பிடிச்சி. அதுதான் காரணம். அதே மாதிரி வந்து அவர் வந்து செயல் தான் முக்கியம். என்ன பண்ணணும் ஒரு மைண்டில் வந்து ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறாரு. இப்படி பண்ணணும், இது பண்ணணும், இவ்வளோ எதிர்ப்புகள் வரும் எல்லாமே தெரியுது. அவருக்கு தெரிஞ்சு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு. ஆனால் ஆரம்பத்துலேருந்து கட்சி ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ எதிர்ப்புகள், எவ்வளோ ட்ரோல் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். எவ்வளோ கிரிட்டிசிசம் பயங்கரமாக வந்தது. ஆனால் எல்லாத்துக்கும் வந்து அமைதியாக வந்து ஒவ்வொன்றா ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்லது வந்து பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதை வந்து சொல்லுவாங்க, நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் வந்து பண்ணதை வந்து அமைதியாக வெளில காட்டாமல் அமைதியாக பண்ணிட்டு போகிறார். ஏன்னா எம்டி வெசல்ஸ் மேக் நாய்ஸ் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி இது வந்து நிறைகுடம் தழும்பாதுங்கிற மாதிரி வெளியில் தெரியாது செய்கிறது கூட. அது ஒரு தழும்பல் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக பண்ணிட்டு போகிறாரு. ஆர்ப்பாட்டத்தோட பேசி ஊன் பண்ணுறதெல்லாம் வேண்டான்ட்டு அவருடைய பாலிசி, அவருடைய பாணி அப்படி போயிட்டுருக்கு. அதை வந்து மற்றவங்க வந்து குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம குறை சொல்கிறவங்களாம் கண்டுக்கூடாது. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு அவர் 2026 எலெக்ஷனில் வந்து எப்படி வரணும், முன்னேறணும், அதில் எப்படியாவது வந்து நின்று ஜெயிக்கணும், மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு ஒரு முடிவோடு வந்துட்டுருக்காரு. அதுக்கு வந்து நல்லது செய்கிறவங்கள நம்ம வரவேற்போம். கண்டிப்பாக வந்து ஒரு நல்லதே நடக்கும், நல்லதே பண்ணுவாங்கன்னு நம்புவோம். அது பிரகாரம் தான் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கு. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு இதோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.